Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயணம் 14வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் உலர்ந்த நிலத்தில் நடந்து சென்றனர், செங்கடல் பிளந்தது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சிக்கிக்கொண்ட வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இனிமேல் எனக்கு மாற்றமே இல்லை, இனிமேல் எனக்கு இந்த இடத்துல தான் சாவு, எனக்கு வேற தொழிலே இல்லை, தொழிலே தெரியாது, படிப்பே வராது, படிப்பே இல்லை, இந்த நோய் தான் இதுலயே எனக்கு சாவு, இந்த கடன் தான் இதுலயே எனக்கு சாவு என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் இஸ்ராயல் மக்கள். யாக்கோபு மறைவுக்கு பிறகு 400 ஆண்டுகள் எகிப்து நாட்டிலே அடிமையாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சோக பிரயாணம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டதில்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்ல, அனுதினமும் கஞ்சி தான், அனுதினமும் ரொட்டி தான். எப்பயாவது திராட்சை ரசம் கொடுத்தாங்களோ இல்லையோ, தண்ணி ரொட்டி, தண்ணி கஞ்சி, இது மட்டும்தான், கோதுமை கஞ்சி, இதை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் 24 மணி நேரமும் எகிப்து நாட்டு மக்களுக்கு வீட்டு வேலை செய்வது, செங்கல் வேலை செய்வது, கால்வா வேலை செய்வது, மண் உருட்டுவது, கட்டடம் கட்டுவது, இது போல ஒரு 7th கிரேட் ஜாப் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. தங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே வராது என்று நினைத்தார்கள். 400 ஆண்டுகள் போராட்ட வாழ்க்கை, ஆல்மோஸ்ட் 6-7 ஜெனரேஷன் அங்கேயே வாழ்ந்துட்டாங்க. இப்ப மோயிசன் வழியாக ஆண்டவர் இந்த பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுகிறார்களே, நான் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள், என்னுடைய மகன் யாக்கோபினுடைய பிள்ளைகள், இவர்கள் நான் தேர்ந்தெடுத்த தேசம் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப அவர்களை அந்த பொல்லாத மனிதர்களிடமிருந்து, எகிப்தியர்களிடமிருந்து அழைத்து வர மோயிசனை அனுப்புகின்றார். தெய்வ பிள்ளைகளே, அந்த 400 வருடங்கள் எப்படி கஷ்டமோ, அந்த கஷ்டத்தை ஒரு நொடி பொழுதிலே அந்த செங்கடல் முன்னதாக வந்து அனுபவிக்கிறார்கள். இங்கிட்டு உளுந்தா தண்ணி, ஐயோ தண்ணியில உளுந்து செத்து போனோம், இங்க வரவங்க வெட்டியே இல்ல வேலை கொடுத்தே சாவடிச்சிருவாங்க. அப்ப சாவு என்பது 2 வகையிலும் வந்து கொண்டிருக்கிறது. நடுவுல இந்த பிள்ளைகள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் உதவுகிறார், கடவுள் உதவுவார் என்ற எண்ணங்களோடு நாம் வாழ்க்கையில முன்னாடி சென்று கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றைய நாளிலே பயங்கர, இங்கிட்டு கடன் கொடுத்தவன், இங்கிட்டு பகைவன், இங்கிட்டு போலீஸ், இங்கிட்டு பிரச்சனை, இங்கிட்டும் பிரச்சனை, இங்கிட்டும் நோய், இங்கிட்டும் நோய், எல்லா இடங்களிலும் எனக்கு பிரச்சனை, எல்லா வகையிலும் என்னால் முன்னேற முடியல, எல்லா வகையிலும் எனக்கு சாவு உறுதி, என் திருமண வாழ்க்கை முறிந்து போனது, இந்த சைடு அம்மா அப்பாவுடைய பிரச்சனை, இந்த சைடு மனைவியோட பிரச்சனை, இந்த சைடு மாமனார் மாமியாரோட பிரச்சனை, இந்த சைடு தாய் தகப்பனோட பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, வீடு பிரச்சனை, வங்கியில பிரச்சனை, ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் நாம் உளுந்து கிடக்கிறோம். எந்த வகையிலும் நமக்கு விடுதலையே இல்லையே என்று அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் கடலையே பிளக்க செய்கிறார். பூமி ஒரு சைடு தான், ஒரு பக்கம் தான் இருந்தா 3 பக்கம் கடல். அந்த செங்கடலை ஆண்டவராகிய கடவுள் பிளக்க செய்கின்றார். தெய்வ பிள்ளைகளை, அந்த செங்கடலிலே சாதாரண தரையிலே நடப்பதை போல ஒரு நிமிஷத்துல அந்த அற்புதம் நடக்குது. ஒரு நிமிஷத்துல அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி தோன்றுகிறது. ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய வாழ்வே அப்படியே மாறி போகுது. தெய்வ பிள்ளைகளை, மாறி போகுது. அந்த இடத்துல அற்புதம்னா அற்புதம். ஒரே நேரத்துல இவ்வளவு சந்தோஷமா அந்த பிள்ளைங்க ஓடுகிறார்கள்.
ஆனால் எதிரி துரத்தி கொண்டே வருகிறான். இந்த சைடு பயம், இந்த சைடு விசுவாசம். ஓடு ஓடு ஓடு, கடவுள் வழியை திறக்கிறார், ஓடு என்று பின்னாடி பார்த்தா எதிரி துரத்தி கொண்டே வருகிறான். அது அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது தெய்வ பிள்ளைகளை. எதிரி துரத்தி கொண்டேதான் வருவான், பிரச்சனைகள் துரத்தி கொண்டேதான் வரும். ஆனால் நீ ஓடுவது யாரை நோக்கி? கடவுளை நோக்கி. நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. நம்ம அவ்வப்பொழுது திரும்பி லோத்துடைய மனைவி திரும்பி அந்த நெருப்பு ஸ்தம்பங்களை பார்த்ததை போல உப்பாக மாறி போகிறார். நம்ம அனுதினமும் திரும்பி திரும்பி பிரச்சனையை தான் பார்க்கிறோம். நமக்குள்ள ஐயோ இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா, இல்ல இவனுடைய பிரச்சனையா, எதிரினுடைய பிரச்சனையா, இல்ல ஐயோ பணம் இல்லாத பிரச்சனையா என்று பிரச்சனையை தான் திரும்பி திரும்பி பார்க்கிறோம், நோயை திரும்பி திரும்பி பார்க்கிறோம். ஆனால் நீ உன்னத உடல், இந்த உடல் யாரை நோக்கி ஓடுகிறது? வல்லவரான கடவுளை நோக்கி ஓடுகிறது. அப்ப அந்த கடவுளை நோக்கி ஓடுகையில நீ எதற்கு பிரச்சனையை பார்க்கிறாய்? அவ்வளவு பெரிய சம்பவமாக இருக்கிற தேவனை நீ காண ஓடிக்கொண்டிருக்கின்றாய். வழி கிடைத்து விட்டது, ஏன் பிரச்சனையை திரும்பி பார்க்கிற? அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசம் உனக்கு வேண்டும் தெய்வ பிள்ளைகளை. அந்த அற்புதம் தான் நடந்தது. அந்த பிள்ளைங்க எல்லாரும் ஓடுனாங்க. ஆனா பின்னாடி வந்தவன் அவன் தன் அந்த இஸ்ராயல் மக்களையும் பார்த்தான். இஸ்ராயல் மக்களை பார்க்கும்போது பயத்துல அப்படியே செவுரு போல நிக்கிற, பயங்கர செவுரு போல நிற்கிற அந்த தண்ணீரையும் பார்த்தான். ஐயோ நம்ம எல்லாரும் இவ்வளவு சின்னூண்டுக்காரவங்களே அப்படி என்று அவன் நினைத்தான். அவன் பயமே அவனை கொன்று போட்டது. அவன் பயமே அவனை கொன்று போட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியிலும் பயம், நிறைய பயம். நிறைய பயம்னா மூட்டை மூட்டையா பயம், ஊடு ஃபுல்லா மூட்டை மூட்டையா வச்சிருக்கிற பயங்கள். அப்ப உன் பயங்களை நீ அகற்று, உன் பயங்களை அகற்று. அப்ப பயங்களை அகற்றுனா பயம் எங்க இருக்குது? என் உடல்ல இருக்குது. என் உடல் எங்க இருக்கிறது? கடவுளுடைய ஆவி உள்ளுக்குள்ள இருக்கும் போது பயம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப உன்கிட்ட கடவுள் இருக்கிறாரா, பயம் இருக்குதானா? நிறைய பயம் தான் இருக்கு. அப்ப அதை அகற்றிட்டு கடவுளுக்கு வீடு கொடுக்கணும் இல்லையா? கடவுளுக்கு வீடு கொடுக்கணும். அப்ப எல்லா பயங்களையும் நீ அகற்றி போட வேண்டும். உனக்கு தேவன் வழிகளை ஏற்பாடு செய்கின்றார், செய்தார், செய்கின்றார், செய்வார், செய்து கொண்டே இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எசப்பா, இஸ்ராயல் மக்கள் அன்று வழி இல்லாமல் ஆண்டவரே மரணத்திற்கு மத்தியில போராடி கொண்டிருந்தார்கள் சுவாமி. இங்கிட்டு கடல் ஆண்டவரே, இங்கிட்டு எதிரி ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எப்படியும் எங்களை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று நினைத்தார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்த வேளையிலே ஆண்டவரே, மகிமையான தெய்வமே, உம்முடைய மகா சக்தியினாலே அந்த செங்கடல் பிளந்தது சுவாமி. அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஓடினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்வு அவர்களுக்கு கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, மறுவாழ்வு கிடைத்தது, புனித வாழ்வு கிடைத்தது, புது வாழ்வு கிடைத்தது சுவாமி. இசப்பா, அதே போல இன்னைக்கு உன் பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மத்தியில அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, வல்லமையால் நிரப்புங்க. எந்த வழியும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை கொடுங்க சுவாமி. ஐயோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவ்வளவுதான் நினைச்ச பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இன்றே அதிசயம் உருவாகட்டும், இப்பொழுதே அதிசயம் நிகழட்டும் சுவாமி. உம்முடைய கரிஸ்த கரமானது அந்த பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசப்பா, இந்த அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது.
நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் ஏராளமானோர் நோட்டு, பேனா, புஸ்தகம், சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள். எங்களுடைய ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதை தான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து, தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நவநாள், ஆராதனை, உன்னத திருப்பலி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உங்க கருத்துக்களை அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 30 திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பார். அதை நீங்கள் அர்ப்பணிக்கப்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது நிஜமாகவே உயிரை காக்கும், வலியை நீக்கும், ஆஸ்மா வலிக்கும், மூச்சு வாங்குதலுக்கும், மூச்சு திணறலுக்கும், வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும் அனைத்திற்கும் பயன்படும். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நீங்க மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க, இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை, சக்திமிக்க ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது செய்வினை அகற்றுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும், குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜெபங்கள் உடையவை. இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை பார்க்கிறவங்க, இது கடவுள் கொடுத்த சேனல், இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.